பேர் கிறிஸ்தவ மக்களை நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லாருக்குமே வசனம் தெரியும். வசனம் தெரியாத ஆளுன்றது ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டாங்க. இந்த கிறிஸ்தவ பிள்ளைங்க எல்லாரையுமே நம்ம கேட்டு பாருங்க, எங்கே இருந்தாலும் சரி இந்த பைபிள்ல இருந்து அவங்க வசனத்தை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம ஏதாவது ஒரு வசனம் சொன்னோன்னா அதுக்கு ரெஃபரன்ஸ் கூட அவங்க சொல்லிடுவாங்க. அவ்வளோ அளவுக்கு வசனம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், வசனம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த வசனத்தை கீழ்ப்படிஞ்சு நடந்துக்கிறாங்களா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கிடையவே கிடையாதுங்க. நிறைய பேர் நம்ம கேளுங்க, நீங்கள் வசனம் இவ்வளோ அழகாக சொல்கிறீங்க இல்லையா, இவ்வளோ அழகாக நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா, இவ்வளோ அழகாக உங்களுக்கு வசனம் தெரியுதே, ஆனால் அந்த வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு வாழ்கிறீங்களா அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை கேட்டோன்னா அவங்க உண்மையாகவே மனசில் கையை வச்சு அவங்க சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, கிடையவே கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆமாம், இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை ஏன் தெரியுமாங்க ஆசீர்வாதத்தை வாங்கிக்காமல் தடுக்கப்படுறது தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை தெரியறது முக்கியம் இல்லை, அது கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம